கிராங்க் வந்து ரீகண்டிஷன் பண்ணிட்டோம். இந்த கிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராங்கோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஸோ ஃபில்அப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல வரும்ன்றதை இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸாக்டாக பாருங்கள், இங்கே பாருங்க. ஸோ இங்கே மேலே நம்ம ஃபில்அப் பண்ணோம்னா ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் ராடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது பாருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஆயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீர் ஃபிட்டிங் முடிஞ்சிடுச்சு. கிராங்க் வந்து ரீகண்டிஷன் பண்ணிவிட்டு இப்போ கிராங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் கண்டிப்பாக கரெக்டாக பார்த்துட்டு டவுல் பின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 பக்கம் டவுல் பின் வரும். ஸோ கேஸை வந்து இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இன்ஜினில் வர எல்லா பேரிங்குமே மாற்றியாச்சு, 4 பேரிங்குமே மாற்றியாச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 2 ஷாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங் மாற்றிடும். மொத்தம் 4 பேரிங் கிட்ட வந்துடும் உங்களுக்கு.